ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் இன்ஜினியரிங் தமிழ் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ஸ்டீல் டீட்டெயிலிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து ஜஸ்ட் ஒரு பார்ட் எடுத்து அந்த பார்ட்டில் வர டைமென்ஷன், நெக்ஸ்ட் வந்து போல்ட்ஸ் எல்லாம் எப்படி கரெக்டாக மார்க் பண்ணுறதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அதே போல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த மார்க்கிங் வந்து எதுக்கு பண்ணுறோன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா வந்து மார்க்கிங் மூலிமா தான் ஒரு எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எதுக்கு பார்ட் மார்க்கிங் பண்ணுறாங்கன்னா, முக்கியமாக வந்து இப்போ நீங்கள் ஃபேப்ரிகேஷன் பண்ணும்போது இப்போ ஒரு பிளேட்டில் வந்து நீங்கள் போல்ட்ஸு, நட்ஸு, ஸோ அதெல்லாம் நீங்கள் மாட்டும் போது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து கரெக்டான மார்க்கிங் வந்து தேவைப்படும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சைட்லேயே என்ன பண்ணுவாங்கன்னா பிரித்து, ஸோ இந்த இடத்துல வந்து போல்ட்ஸ் இருக்குன்னா, நட்ஸ் இருக்குன்னா, ஸோ அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து அதுக்கு அந்த பேப்பரில் எரெக்ஷன் பேப்பரில் பார்த்து இவங்க வந்து பார்ட் மார்க்கிங்லாம் பண்ணி அதுக்கப்புறமா தான் ஸோ இது ஃபேப்ரிகேஷனை ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்கு தான் முக்கியமாக வந்து இந்த டீட்டெயிலிங்கே பண்ணுறது. நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து டயக்ராம் மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் எப்படிலாம் நீங்கள் டீட்டெயிலிங் பண்ணுறதுன்னு. ஸோ இந்த வீடியோவில் பார்க்குறது தான் ஒரு பிளேட் மார்க்கிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த போல்ட் வந்து பிளேட் மூலிமா ஜாயின் ஆகி என்ன ஆகுதுன்னா காலமோட கனெக்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஒரு பிளேட் மார்க்கிங்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்காக தான் மெயினாக பண்ணுறது. ஸோ இது நீங்கள் பார்க்குறது தான் ஒரு பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு என் பிளேட்டுன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த பிளேட்டில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும்னா, நீங்கள் டீட்டெயிலிங் பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹரிசாண்டலோட ஓவரால் டைரெக்ஷன் எடுத்துக்கணும். அதே போல் வெர்டிக்கல் டைரெக்ஷன் எடுத்துக்கிட்டு நீங்கள் டைமென்ஷனிங் பண்ணணும். நான் வந்து உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேரில் போடும்போது கிளியராக காமிக்கிறேன். ஸோ அதில் வந்து ஹரிசாண்டலுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், வெர்டிக்கலுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு போல்ட்லேருந்து இன்னொரு போல்ட்டுக்கும் எவ்வளோ டைமென்ஷன் இருக்குது, அதில் வந்து ஹரிசாண்டலாக எவ்வளோ இருக்குது, வெர்டிக்கலாக எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் தனித்தனியாக எடுத்து காமிக்கணும். ஸோ அதே போல் என்ன பண்ணணும்னா, அந்த போல்ட்டோட பார்ட் மார்க்கிங்லேருந்து நெக்ஸ்ட் வந்து அந்த போல்ட் என்ன கிரேடுன்னு உங்களுக்கு வந்து கிளியராக காமிக்கணும். ஸோ இப்போ பார்க்குறது என்னென்னா, இதோட கொஞ்சம் எப்படி சொல்கிறேன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி சிம்பிளாக பார்த்தோம், இது கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்குது. ஸோ இதுவும் அதே போல் தான் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் ஓவரால் ஹரிசாண்டல் எடுத்துக்கணும். அதே போல் என்ன பண்ணணும், ஹரிசாண்டலில் வந்து இந்த போல்ட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, ஸோ இந்த போல்ட்டுக்கும் இந்த போல்ட்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் டிஸ்டன்ஸில் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து வெர்டிக்கலில் எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் டீட்டெயிலாக காமிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், அதே போல் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா பார்ட் மார்க்கிங் பண்ணணும். அதே போல் உங்களுக்கு வந்து இந்த கிரேடு, போல்ட்டோட கிரேடு எவ்வளோ, அதே போல் வந்து உங்களோட இந்த போல்ட்டோட வெயிட் எவ்வளோ, இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டெக்லாவே உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு டெம்ப்ளேட் மாதிரி கீழே உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கீழே வந்து சில ஸ்டாண்டர்டு அதெல்லாம் போட்டு உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, நீங்கள் இது பண்ணும்போது வந்து கிளியராக வந்து எப்படி சொல்கிறதுனா கரெக்டாக டைமென்ஷன் எடுக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் உங்களுக்கு வந்து என்ன உங்களுக்கு வந்து டைமென்ஷனில் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். அதனால் உங்களுக்கு வந்து பார்ட் மார்க்கிங்கும் பண்ண முடியாது. ஸோ இது பார்த்திங்களானா ஒரு அசம்பிளி ட்ராயிங்னு சொல்லுவாங்க. அசம்பிளி ட்ராயிங்னா ஒன்றும் இல்லை, டைரெக்டாக ஒரு காலம்லேருந்து உங்களுக்கு ஒரு பிளேட் மூலியமாக சிங்கிள் பார்ட் மூலியமாக ஒரு பீமுக்கு கனெக்ட் ஆகிற பார்ட்ஸ் தான் இது. ஸோ இதுவும் ஒன்று அதே சேம் வைஸ் தான். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஓவராலாக டைமென்ஷன் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து வெர்டிக்கல் டைமென்ஷன், ஹரிசாண்டல் டைமென்ஷன்லாம் கொடுக்கணும். அதே போல் வந்து போல்ட் வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, ஸோ இங்கே ஹரிசாண்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, அதே போல் இது இந்த போல்ட் வந்து என்ன கிரேடு, ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, இதில் வந்து செக்ஷன் மார்க்கிங் என்னும். ஸோ செக்ஷன் மார்க்கிங் எதுக்குன்னா, ஸோ இந்த செக்ஷன் நீங்கள் இந்த வியூலேருந்து பார்க்குறீங்க, டாப் வியூவா, ஃப்ரண்ட் வியூவா, இல்லை பாட்டம் வியூவா, ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் கொடுத்தா தான் ஸோ இந்த செக்ஷன் மார்க்கிங்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, அதில் நிறைய போல்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த போல்ட்டில் இருக்க கனெக்ஷன்ஸு அதே போல் வந்து நீங்கள்லாம் டைமென்ஷன் எல்லாமே பார்த்துக்கணும். ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கல, ஸோ இதுதான் ஒரு பீமு. நெக்ஸ்ட் வந்து இதோட சைஸ் எல்லாமே தனியாக டெக்லாவில் மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ இந்த சைடில் பார்க்குறது தான் கனெக்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேரில் ஒர்க் அவுட் பண்ண சொல்லி தரல. ஸோ ஒரு சிங்கிள் பார்ட் இருக்குது. ஸோ அது நீங்கள் எந்த டைமென்ஷனில் பார்க்கணும், ஸோ இது என்னென்னலாம் மார்க் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்எல்ஸ் உங்களோட சிவில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.